டாக்டர் 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 சூழி எப்படியா காப்பாத்துங்க டாக்டர். அதுக்கே இப்ப பதற எடுத்து முடியாதீங்க. யாருக்கு என்ன செய்யுது? ஐயோ டாக்டர் நானும் ஜோலி வாக்கிங் போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஜோலி வாய்க்க மாட்டேன் கீழே வந்துருச்சு. அப்படியே காப்பாத்துங்க டாக்டர், எனக்கு கை காலம் உதறது. சரி என்ன டாக்டர் கதை டாக்டர் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். என்ன செய்ய சொல்லுங்க, எங்க ஏத்திட்டு போனீங்க? ஐயோ டாக்டர் நானும் ஜோலி வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அது மயக்கம் மட்டும் விழுந்துருச்சு. நீங்க என்னன்னு போய் பாருங்க. சரி சரி நான் அந்த பாக்குறேன், பதறாதீங்க. இந்த பாத்துட்டு வரேன். சரிங்க சார், அது வந்து 3 மாதம் கன்சீவாக இருக்குது. ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியதுதான். எங்கேயும் ஒண்டியும் விட்டுறாதீங்க. எங்கேயும் மோடு பள்ளம் இது மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து படுக்க சொல்லாதீங்க, படுக்க வைக்காதீங்க. அப்புறம் வந்து உடம்புக்கு கெடுத்தா வந்து நான் மருந்து மாத்திரை எழுதி தரேன். இங்கே வந்து புதுசெல்லாம் நான் வந்து நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க, நான் அதெல்லாம் எழுதி தந்துடுறேன். சரி டாக்டர், இப்போ எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்? பழங்கனி நல்லா வந்து ஜூஸ் அடிச்சு கொடுங்க. ஜூஸ் அடிச்சு கொடுங்க. உணவு ஐட்டங்கள்லாம் நான் வந்து சொல்கிறேன், அதுலேயே நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த கறியெல்லாம் எடுத்து மட்டன்லாம் எடுத்து ஆக்குனீங்கன்னா அது வந்து எலும்பு போடக்கூடாது, எலும்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. சதையாக வந்து நீங்கள் சதையாக தான் எடுத்து கொடுக்கணும். பாத்துங்க, எலும்பு வந்து மாட்டிடும் உடம்புல, ஏன்னா கன்சீவா இருக்காங்கல்ல, அதனால வந்து மாட்டிக்க. அதெல்லாம் நீங்க தவிர்த்துருங்க. மற்றபடி வந்து அவங்க வந்து வெயில எல்லாம் வந்து படுக்க சொல்லாதீங்க. வெயில எல்லாம் படுக்க சொல்லக்கூடாது. வீட்டுல வந்து ஒரு அதுக்கு தனி ரூம் கொடுத்து ஏசில வந்து இருக்க சொல்லுங்க. கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாவே இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு குளிர்ச்சியான ஆகாரங்களா கொடுங்க. இந்த ஐஸ்கிரீம்லாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுங்க. ஐஸ்கிரீம் எந்த ஐஸ்கிரீம் கொடுக்கலாம்? கோனா கப்பா இல்லை குல்பியா? கப்பு கொடுங்க, கப்பு கொடுங்க. கப்பா? சரி டாக்டர் கொடுங்க. அப்புறம் நான் மாத்திரையெல்லாம் நான் எழுதி தர்றேன். அதுபடி நீங்க வந்து கரெக்டா நீங்க அடுத்த மாசம் வந்து செக்கப் கரெக்டா வந்து அழைச்சிட்டு வந்துடணும். சரி டாக்டர், நான் மாசம் செக்கப் போயிட்டு வந்துடுறேன். ரோசி வந்து நீங்க கவனமா உங்க இதுலதான் நீங்க பாத்து. ரோசி இல்ல டாக்டர், ஜூலி. ஜூலியா? நீங்க எந்த பேஷண்ட போய் பாத்துட்டு வந்தீங்க? இல்ல ஜூலி தான். பேரை மாத்திட்டீங்களா? பேரை மாத்திட்டோம். சரி சரி. இப்ப ஜூலி ஒரு மாசம் அழைச்சிட்டு வரல அப்படின்னா அடுத்த மாசம் சேர்த்து பார்த்து. இல்ல நீங்க மாசம் அழைச்சிட்டு வந்து செக்அப் பண்ணிட்டேன். ஏன்னா வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். சரி டாக்டர். இப்போ மருந்து மாத்திரை தெரியுங்களா? மருந்து மாத்திரை இதா கவனமா பாத்துக்கணும். பேர் என்ன சொன்னீங்க? பேர் ஜூலி டாக்டர். ஜூலி. ஜூலி. அடுத்தது இதே தேட்டுங்க நீங்க வந்து அழைச்சிட்டு வரணும். சரி டாக்டர். ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம், அழைச்சிட்டு வாங்க. மாசம் வந்து நம்ம செக்அப் பண்ணிட்டு தான் மருந்து மாத்திரை எழுதணும். அதோட வளர்ச்சியெல்லாம் நான் வந்து பார்த்தா சொல்லலாம், பார்த்தா நான் எழுதி கொடுக்கலாம். இப்போ வந்து நான் 30 நாளைக்குள்ள மருந்து மாத்திரை எழுதி தர்றேன். இரும்பு சத்து மாத்திரையெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். கரெக்டாக இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எழுதிருக்கேன். கரெக்டா வேலைக்கும் கரெக்டா கொடுக்கணும். எடுத்து கொடுங்க கரெக்டா. நீங்க வந்து அடுத்த மாசம் அதே தேதிக்கு நீங்க அழைச்சிட்டு வந்துடணும். அழைச்சிட்டு வந்து மறுபடியும் செக்அப் பண்ணிட்டு வேற சாப்பாட்டு ஐட்டம்லாம் பழங்கனி கீரை வகைகள் எல்லாம். கீரை ஐட்டங்கள் நிறைய சேருங்க. கீரை ஐட்டங்கள் பழங்கனிங்க நிறையா வாங்கி விடுங்க. அப்புறம் வந்து அதிகமா வெயில்ல வந்து விடாதீங்க. அனுப்ப வேண்டாம். வெயில்ல வந்து நீங்க அனுப்ப வேண்டாம். அப்படி அழைச்சிட்டு போனாலும் உங்க பாதுகாப்போட அழைச்சிட்டு போயிட்டு பாதுகாப்போட அழைச்சிட்டு வந்துடும். அப்புறம் மித்தது கேட்கணுமா? இல்ல டாக்டர், வேற எதுவும் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ வேற ஓகே எல்லாம் ஓகே டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் மந்த் எத்தனை மந்த் வாங்க ட்ரீட்மெண்ட் வச்சுட்டு வரணும்? ஒரு மாசம் கழிச்சு அப்பல வாங்க. சரி ஓகே டாக்டர்.
அதுல போட்டிருக்க தேதிப்படி நீங்க கரெக்டா அழைச்சிட்டு வந்துடணும். மாசம் அழைச்சிட்டு வந்துடணும். சரி ஓகே டாக்டர். அழைச்சிட்டு வாங்க. நான் அப்பதான் வந்து நான் அதுக்கான வளர்ச்சிக்கான மாத்திரை மருந்தெல்லாம் நான் எழுதி கொடுக்க முடியாது. அழைச்சிட்டு வாங்க. வந்து இப்ப வந்து ஃபீஸ் 200 ரூபாங்க. ஃபீஸ் 200 ரூபா தரேன். ஒன்றும் சார் ஜிபே பண்ணிடுங்க சார். ஓகே கவனமா பார்த்தீங்க. ஓகே டாக்டர். கவனமா பார்த்தீங்க. எங்கேயும் வெயில் அனுப்பிட்டாதீங்க. பழங்கனிலாம் நல்லா ஜூஸ் அடிச்சு கொடுக்கணும். நான் சொன்னபடி பழங்கனி எல்லாம் நீங்க கரெக்டா வாங்கி கொடுக்கணும். ஓகே டாக்டர். அழைச்சிட்டு போங்க. பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போங்க. ஓகே டாக்டர். ஜூலி வா ஜூலி. பால் ஜூலி போவோம். பார்த்து அழைச்சிட்டு போங்க. பார்த்து இப்படி போமா? அடுத்த மாசம் கரெக்டா அழைச்சிட்டு வந்துருங்க. சரி என்ன இங்க பாக்குது? வாங்க போவோம். வா